Hi my sweet subscribers, welcome back to மனம் விட்டு பேசலாம். உங்கள் மனசில் இருக்கும் உணர்வுகளுக்கு குரல் கொடுக்க வந்திருப்பது நான் உங்கள் ஸ்நேகிதி. கல்யாணம்ன்றது எல்லார் வாழ்க்கையிலும் ஒரு மிகப்பெரிய மைல்கல். அதிலையும் குறிப்பாக சில பெண்களுக்கு கல்யாணத்துக்கு பிறகு வெளிநாட்டுக்கு போகிற சூழ்நிலை ஏற்படுது. ஸோ இது மாதிரி தான் சொந்த ஊர், மக்கள், நாடு இது எல்லாத்தையுமே விட்டுட்டு இன்னொரு கண்ட்ரிக்கு தான் ஹஸ்பண்டை மட்டுமே நம்பி போகிற பெண்களுக்கான ஸ்பெஷல் டெடிகேஷன் தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் கேளுங்க. ஸோ இந்த வீடியோவில் இருக்கிற பர்ஸ்பெக்டிவ் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒப்பிட முடியுதுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மற்றும் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஆர் கசின்ஸ் யாராவது வெளிநாட்டில் இருக்காங்கன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் நிச்சயமாக அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேரும் பண்ணுங்கள். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாமா? கல்யாணம் ஆன உடனே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருக்குமே முதல்ல தேவைப்படுற முக்கியமான அந்த விஷயம் ப்ரைவசி. அது அப்ராடுக்கு போன பிறகு நிறையவே கிடைக்கும். பிகாஸ் இவங்களோட அம்மா அப்பா, அவங்களோட அம்மா அப்பா, கசின்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் இங்கே தானே இருக்காங்க. இவங்க ரெண்டே பேர் மட்டும் இன்னொரு ஊருக்கு ட்ராவல் பண்ணி போகும்போது தனியாக இருக்கும்போது அந்த ப்ரைவசிக்கு குறையே இருக்காது. அப்புறம் அதிகாலை எழுந்துக்கணும், குளிச்சுட்டு தான் ரூமை விட்டு வெளியில் வரணும், இந்த டைமுக்கு எழுந்துக்கணும், இதை பண்ணணும், அதை செய்யணும்னு எந்த ரூல்ஸும் ஃபாலோ பண்ணணுன்ற அவசியமே இல்லை. இது மட்டுமா, இன்னும் சின்ன வயசுலேருந்து பார்த்து ரசித்த மூவி சீன்ஸ் அண்ட் ரொமான்சஸ் எல்லாத்தையும் ரீக்ரியேட் பண்ணி அப்படியே லைஃப் கலர்ஃபுல்லாக ஹாப்பியாக போகும் இல்லையா? இதே ஊரில் இருக்க நிறைய பேருக்கு கூட இந்த மாதிரி அதிசயங்கள்லாம் சிலருக்கு நடக்கத்தான் செய்யுது. ஓகே, பட் லைஃப் இப்படியே போகிறது இல்லையே. இதுக்கு அடுத்து வர ஃபேஸஸில் தானே ரியல் சேலஞ்சஸே இருக்கு. கரெக்ட் தானே? சில மாதங்கள் ஆர் 2 ஆண்டுகள் மேக்ஸ் அங்கே எவ்வளோதான் சொந்த ஊர் ஆட்களை சந்திக்கிற தருணங்கள் ஏற்பட்டு அவங்க கூட சில சங்கங்களை இணைஞ்சு நிறைய கெட் டுகெதர்ஸ், பண்டிகைகள் இதையெல்லாம் கொண்டாடுற வாய்ப்பு கிடைச்சாலும் ஸ்டில் எங்கேயோ ஒரு ஓரத்தில் தான் சொந்த ஊர், சொந்த மக்களை மிஸ் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. அண்ட் ஸ்பெஷலி தான் கசின்ஸோட, ரிலேட்டிவ்ஸோட, அம்மா அப்பா கூட புது ட்ரெஸ்ஸு போட்டுக்கிட்டு ஃபோட்டோ எடுக்கிறது, அவங்க கூட இருக்கிற டைம் நிச்சயமாக மிஸ் பண்ண தான் செய்வாங்க. பட் தேங்க்ஃபுல்லி இப்போ நிறைய சங்கங்கள், அங்கே நிறைய கெட் டுகெதர்ஸ், நிறைய ஃபெஸ்டிவல்னு வச்சு கொஞ்சம் என்கேஜ்டாக தான் அவங்களுக்கு போகும். இதெல்லாம் கூட சின்ன வருத்தங்கள் தான். ஆனால் ப்ரெக்னென்சி டைமில் தான் சொல்லவே முடியாது. அது அவ்வளோ சேலஞ்சிங்கான ஒரு கட்டம். ஒவ்வொரு வேளையும் அம்மா சமைச்ச சாப்பாடு சாப்பிடணும்னு மனசு ஏங்கும், தவிக்கும். உடல் சோர்வு, அசதி இதெல்லாம் ஏற்படும் போது கூட ஆறுதலாக யாராவது ஒருத்தர் நம்ம கூட இருந்தால் நல்லா இருக்குமேன்னு தோணும். அண்ட் இதெல்லாம் தாண்டி நம்ம ஊர் பலகாரங்கள், சாட் ஐட்டம்ஸ் எல்லாம் ஏதாவது ஒரு கிரேவிங் வந்தால் முடிஞ்சுது. அதை எப்படியாவது அந்த ஊரில் தேடி கண்டுபிடிச்சி சாப்பிட்டா கூட அந்த ருசி வரலையே அப்படிங்கிற ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அண்ட் இதெல்லாம் தாண்டி எவ்வளோதான் கணவரும் அவரால் முடிஞ்ச வரைக்கும் நல்லா பார்த்துக்க முயற்சி பண்ணாலும் ஏதோ ஒரு சில பிரச்சனைகள் வரத்தானே செய்யும். எத்தனை முறை தனி அறைக்குள்ள இல்லை தலைக்காணியில் முகத்தை புதைச்சிக்கிட்டு தனியாக அழுத நாட்கள் எல்லாம் கடந்திருப்பாங்க. குழந்தை பிறந்த ஒரு 6 மாதம் அம்மாவோ இல்லை மாமியாரோ மாற்றி பார்த்துக்கிட்டு இருந்திருக்கலாம். பட் அதுக்கப்புறம் எந்த ஹெல்ப்பும் இல்லாமல் ஒரு குழந்தைய வளர்க்குறது அவ்வளோ சுலபமே கிடையாது. தானே தன்னை சமாதானப்படுத்திக்க முடியாத நிலையில் இருக்கும்போது, ஏதோ ஒரு டிப்ரெஷன், மன அழுத்தம், ரொம்ப மன வலியில் இருக்கும்போது குழந்தையும் கத்தி
கத்தி அழும். நம்மளையும் நாம் சமாதானப்படுத்திக்க முடியாமல், அந்த குழந்தையையும் சமாதானப்படுத்திக்க முடியாமல், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சேலஞ்சிங்கான தருணங்கள். அண்ட் நமக்கு உடம்பு முடியலனாலும் அதை பொருட்படுத்தாமல் எழுந்து நம்ம குழந்தைக்காக நம்ம மூவ் ஆன் பண்ணி தான் ஆகணுன்ற கட்டாயம் அதிகமாக இருக்கும். ஏன்னா அங்கே ஹெல்ப்புக்குன்னு ரொம்ப யாரையும் எதிர்பார்க்கவும் முடியாது. நம்ம ஊர்லையாவது வீட்டு வேலைக்குன்னு ஒருத்தரை வேலைக்கு சேர்த்துக்க முடியும். ஆனால் வெளிநாட்டில் அதெல்லாம் நினச்சி கூட பார்க்க முடியாது. அவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இருக்கும். தினமும் ஒருத்தரை நம்ம வீட்டு வேலை செய்ய அங்கே அப்பாயிண்ட் பண்ண முடியவே முடியாது. அவங்க கேட்குற சம்பளமை அஃபோர்ட் பண்ணவும் முடியாது. வீட்டு வேலை, சமையல் வேலை ப்ளஸ் இது கூட குழந்தையும் பார்த்துக்கணும்னா எவ்வளோ சேலஞ்சிங்காக இருக்கும் இல்லை? இந்த எல்லா சேலஞ்சஸையும் தாண்டி குழந்தை ஒரு சில வயசு தொட்டது பிறகு நம்ம வேலைக்கு போகணுன்ற ப்ரெஷரும் அவங்க மைண்டில் அதிகரிச்சுக்கிட்டு தான் இருக்கும். ஏன்னா ஃபினான்ஷியலி அவங்க அந்த ஃபேமிலிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறது ரொம்ப முக்கியம்னு நினைப்பாங்க. அதுக்கான அவசியமும் ஒரு கட்டத்தில் ஏற்படும். ஸோ இது எல்லாத்துக்கும் நடுவில் அவங்க நிறைய ப்ரிப்பரேஷன்ஸ், அவங்களோட ஸ்கில்லை வளர்த்துக்கிறதுக்காக நிறைய முயற்சிகளும் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அப்படி ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி நிறைய இன்டர்வியூஸில் அசிங்கப்பட்ட தருணங்களும் ஏற்படும். இன்சல்ஸ் இது எல்லாத்தையும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாகவே எடுத்துக்கிட்டு ஃபைனலி ஒரு இன்டர்வியூவில் செலக்ட் ஆகி வேலையும் கிடச்சிடும். இவ்வளோ சேலஞ்சஸ் எல்லாம் எதிர்கொண்டதெல்லாம் சும்மா ஒரு ட்ரெய்லர் மாதிரி தான். இதுக்கப்புறம் தான் ரியல் பிக்சரே வெயிட்டிங்ன்றது அடுத்த கட்டத்துக்கு போனது பிறகு தான் புரியும். ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் டேக் கேரில் குழந்தைய விட்டுட்டு போகும்போது ஒரு ஃபீலிங் இருக்கும் பாருங்கள், ரொம்பவே கஷ்டம். இந்த சிச்சுவேஷன் எங்கே இருக்க அம்மாக்களுக்கு வேணாலும் வரலாம். தான் குழந்தைய ஆரம்ப காலகட்டங்களில் டேக் கேரில் விட்டுட்டு போகிற அந்த வலி, கில்ட் இதெல்லாம் தாண்டி வர்றது அது ஒரு பெரிய சேலஞ்ச். இதெல்லாம் கடந்து மனசை தேதிக்கிட்டே ட்ரைவ் பண்ணிக்கிட்டே கண்ணோரம் ஒரு சில கண்ணீர் துளிகளோட ஆஃபீஸ்குள்ளே போவோம். அங்கே போகும்போது தான் இன்னொரு பெரிய ஷாக் வெயிட்டிங். சுற்றி இருக்க மற்றவங்கள பார்க்கும்போது தான் தன்னை பற்றின ஒரு அவேர்னஸ்ஸே வரும். நம்ம எப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்கோம், நம்ம பாடி வெயிட், நம்ம ஹேர் ஸ்டைல், நம்ம ஸ்கின்னு, இது எல்லாம் அப்போ தான் நம்ம ரியலைஸ் பண்ணுவோம், நோட்டீஸ் பண்ணுவோம். இதெல்லாம் எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணியிருக்கோம், பண்ணுமா இல்லையா, இந்த மாதிரி நிறைய கேள்விகளும் எழும். இப்போது வேலைக்கு போகணும், ஃபேமிலி ஹெல்த், குக்கிங், கிளீனிங், பசங்க எஜுகேஷன், பர்சனல் லைஃப் அண்ட் சோஷியல் லைஃப் பேலன்ஸ், இதெல்லாம் ஒருத்தராக நின்று ஹேண்டில் பண்ணுறது டெஃபினெட்லி நாட் ஈஸி. இது எல்லாத்தையும் எந்த ஹெல்ப்பும் இல்லாமல் மேனேஜ் பண்ணுற அம்மாக்களுக்கு அ பிக்கெஸ்ட் சல்யூட். அண்ட் இதுக்கு நடுவில் அவங்களுக்குன்னு ஒரு மீ டைமை எங்கே இருந்து எடுத்துக்கிறாங்கன்னு நிச்சயமாக தெரிஞ்சுக்க முடியல. ஒவ்வொருத்தர் வளர்ந்த விதம், அவங்க மென்டலி அண்ட் ஃபிசிக்கலி பில்ட் ஆகி இருக்க விதம் டிஃப்ரெண்ட். ஜஸ்ட் பிகாஸ் ஒருத்தரால் சில விஷயங்களை சுலபமாக பண்ண முடியுதுன்றதுக்காக அவங்க கூட ஒப்பிட்டு மற்றவங்களை இழிவுபடுத்தி பேசுறது சரியே இல்லை. அப்படி யாராவது உங்களை மட்டம் தட்டி பேசினா கண்டுக்காதீங்க. என்ன பெரிய கஷ்டம் பார்த்துட்டேன். எனக்கு தெரிஞ்ச இன்னொரு பொண்ணும் தான் வெளிநாட்டில் இருக்குது. அந்த பொண்ணை பார்க்கவும் எவ்வளோ ஃபிட்டாக இருக்குது தெரியுமா, நல்லா சம்பாதிக்குது, சுறுசுறுப்பாக இருக்குது. உன்னை பாரு, நீ சரியான வேஸ்ட்டு, எதுக்கும் லாய்க்கில்லை, எதுக்கும் ஒத்து வர மாட்டேன், சரியான தண்டம். இப்படியெல்லாம் யாராவது உங்களை பார்த்து பேசுனா ஜஸ்ட் இக்னோர். கண்டுக்காதீங்க. they are not worth listening to. உங்கள் லைஃப்பை விட்டு அவங்களெல்லாம் தள்ளியே வைங்க. these people are definitely not needed. இந்த வைப் உங்களுக்கு தேவையே இல்லை. இப்படி உங்கள் மொத்த ஃபேமிலியை விட்டு தனியாக இன்னொரு கண்ட்ரிக்கு போய் இத்தனை வருஷம் சர்வைவ் பண்ண கற்றுக்கிட்ட உங்களுக்கு இதுக்கப்புறமும் சர்வைவ் பண்ண தெரியும், கற்றுப்பீங்க.
நிறைய சேலஞ்சஸ் வர வர ரொம்ப ஓவர்வெல்மிங்காக ஃபீல் பண்ணால் கூட மெதுவாக இது எல்லாத்தையும் சார்ட் அவுட் பண்ண கற்றுப்பீங்க. உங்களோட மென்டல் அண்ட் ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்தை கொஞ்சம் கொஞ்சமாக ரீபில்ட் பண்ணிக்கிட்டே வாங்க. பேபி ஸ்டெப்ஸ் கூட எடுங்க, ஓகே தான். ஏன்னா ஒவ்வொரு சின்ன முயற்சியும் பாராட்டிற்குரியது தான். நீங்கள் நிச்சயமாக வர எல்லா சேலஞ்சஸையும் சிறப்பாகவே ஹேண்டில் பண்ணுவீங்க அண்ட் பண்ணியும் இருக்கீங்க. ஏதோ இடையில ஒரு சின்ன தவறுகள் நடந்திருந்தாலும் தட் இஸ் டெஃபினெட்லி ஓகே. அதெல்லாம் இட்ஸ் பார்ட் ஆஃப் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் தான். இதுக்கு நடுவில் எந்த ஒரு புள்ளப்பூச்சியோட அழுக்கு நிறைந்த சொற்களையும் கண்டுக்காதீங்க. நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு மிக சிறந்த வாரியர்ஸ் தான். இந்த வீடியோவை கேட்டுட்டு இருக்க உங்களுக்கு இந்த வீடியோவில் இருக்க எத்தனை விஷயங்கள் கூட ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சதுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணவும் மறந்துடாதீங்க. இந்த வீடியோவை கேட்டுட்ருக்க மற்றவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி அப்ராடில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு டெடிகேஷனாக இந்த வீடியோவை அவங்க கூட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தொடர்ந்து மனசுக்கு நெருக்கமான கான்வர்சேஷன்ஸை கேட்க சோல்ஃபுல் ஸ்நேகிதி சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் ஸ்நேகிதி. பாய்.